இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவின் GSLV ராக்கெட் 10வது முறையாக இன்று விண்ணில் ஏவப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை களத்திலிருந்து தருகிறார் நமது செய்தியாளர் பிரசன்னா. முழுக்க இது ஒரு இந்திய தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ஒரு ராக்கெட் என்றே சொல்லலாம். குறிப்பாக இந்த ராக்கெட்டில் இந்திய தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட கிரையோஜெனிக் இன்ஜின் ஆனதும் பொருத்தப்பட்டுள்ளது. INSAT 3DR என்ற செயற்கைக்கோளை இந்த ராக்கெட் ஆனது சுமந்து செல்ல உள்ளது. 415 டன் எடை கொண்ட இந்த ராக்கெட் 2211 கிலோ எடை கொண்ட இந்த INSAT 3DR செயற்கைக்கோளை சுமந்து செல்ல உள்ளது. 49.1 மீட்டர் உயரம் கொண்ட இந்த ராக்கெட் சரியாக 4 மணி 10 நிமிடம் அளவில் விண்ணில் சீர்பாய உள்ளது. குறிப்பாக ஒரு 20 நிமிடங்கள் இந்த ராக்கெட் விண்ணில் பறந்து அதன் பிறகு INSAT 3DR என்ற செயற்கைக்கோள் அதற்கான அந்த புய்வட்ட பாதையிலே நிலைநிறுத்தப்படும். இவ்வாறு இந்த ராக்கெட் ஆனது வடிவமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பருவநிலை காலநிலையை துல்லியமாக தெரிந்து கொள்வதற்காகவே இந்த செயற்கைக்கோளானது தற்பொழுது பயன்படும் என்றும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே GSLV ராக்கெட்டுக்கான கவுண்ட் டவுன் திடீரென்று நிறுத்தப்பட்டு மீண்டும் தொடங்கியுள்ளது. இதனால் 40 நிமிடங்கள் தாமதமாக ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படும் என கூறப்படுகிறது.